ஹாய் திஸ் இஸ் பிரீத்தி சாய். பிரியாணி செய்ய போனது ஒரு குத்தமா, என் ஃப்ரெண்டு அந்தானிலாம் நீ எதுவும் பிடுங்க வேணாமா வான்னு சொல்லிட்டு லூலு மால் கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன ஏதாவது வாங்க போகிறோம், பார்க்க தானே போகிறோம், 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஃபன் வேர்ல்டு போயே ஆகணும், இதான் நம்ம லாஸ்ட் டே அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையை கழுவிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு அமௌண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இது வந்து 0 கிராவிட்டி கேமாமே, ஆளையே மேலே தூக்கிடுச்சுங்க. கீழே எட்டி பார்த்தா டப்புன்னு பின்னாடியே அடிக்குது. வேறு வழி இல்லை, செவுத்தோட சாஞ்சு கோடி பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சாச்சு. அப்புறம் சரியான பசி, சரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கே போயிருந்தோம் எல்லோரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்கன் பிரியாணி அப்புறம் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் இல்லைன்றதுனால குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் போயிட்டாங்க. வாய் கொஞ்சம் குளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 40 வெறும் சாக்லேட் ஐஸ்கிரீம் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அம்மாவுக்கு அந்த சாப்பாடே சாப்பிட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது முழிச்சிட்டு இருந்தாங்க. அவளுக்கு சாப்பாடு சாப்பிட்டு மயக்கமாக வருது. சரி இதை நீ சாப்பிட்டு காமிச்சிருவா தானே, நான் சாப்பிட்டு காமிச்சிருவேன் அப்படின்ட்டு இருந்தா. சரி இதையவே நம்மளால சாப்பிட முடியல, இப்போ எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீமை வேறு வாங்கி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கும் புரியல, அவளுக்கும் தெரியல. வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. சரி வாங்க இப்போ பில்லுக்கு போகலாம். பில்லு பார்த்தீங்கன்னா 2034 ரூபா வந்துச்சு. எல்லாம் ஷேரிங்கில் போட்டு பே பண்ணியாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தா, அவள் கூட சரி பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நம்ம பிஜி போகலாம், நடந்து போகிறது தானே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வந்துருச்சு, அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டாங்க, நாங்களும் அப்படியே பிஜிக்கு நடந்து போயிட்டோம். அவ்வளோதாங்க. ஐஸ் பாய், டூ சப்ஸ்கிரைப்.